ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பிரியாணி ரெசிபி தான். ஆனால் நான்வெஜ் வச்சும் பண்ண போகிறதில்ல. யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் வச்சும் பண்ண போகிறதில்ல. இது வந்து ஒரு கிழங்கு வச்சு நம்ம பண்ண போகிறோம். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் வச்சு செய்கிறதோட இந்த ரைஸ் வச்சு செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிழங்கை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஆல்வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பழைய கிழங்கா இருந்தாலும் கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கா பார்த்துட்டு நல்ல குட்டி குட்டி சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணியிருக்கிறதோட கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். கிழங்கை பொறுத்து இருக்குது. சிலது வந்து டக்குன்னு விசில் வச்சா வெந்துடும், சாஃப்டாகிடும். சிலது வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். அதை பார்த்து வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாம் 1 கேஜி தான் வாங்குவோம். அதில் கொஞ்சம் எடுத்து கூட நம்ம வேக வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம விசில்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஏலக்காய், பட்டை, அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, சோம்பு, கல்பாசி இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி விட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புதினா நல்லா வதங்கி வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணுறதோட ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இருந்தாலும் அதுவும் 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு அப்படியே குக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா கிழங்குல இறங்கும். அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/4 கிளாஸ் வச்சா போதும் சீரக சம்பா ரைஸ்க்கு. இந்த கிழங்கு வந்து வேக வைக்கும் போதே மாவு மாதிரி வராது. அதனால் நான் வந்து விசில் வைக்க போகிறேன். அதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி விசில் வச்சிடலாம். ஒரு 2 to 3 விசில் வச்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு கிழங்கு நல்லா வெந்திருக்கும். இப்போது திருப்பி கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணியிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி, கிழங்கு இது 2ம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கு தான் கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அரிசியோடு நல்லா மிக்ஸ் ஆகும். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. வந்து அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஊறுச்சுன்னா இந்த அளவுக்கு நம்ம விசில் எடுத்தால் போதும். அரிசி வந்து 20 மினிட்ஸ் to ½ an hour கிட்ட ஊறுச்சுன்னா நம்மளுக்கு இந்த 2 விசில் போதும். அதுக்கு மேலேயும் ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அரிசி வெந்துடும் நம்மளுக்கு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடனே எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு பிரியாணி ரெடியாக இருக்கும். சீரக சம்பா ரைஸ் பொறுத்த வரைக்கும் தண்ணி அளவு மட்டும் நம்ம கரெக்டாக வச்சிடணும். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த அரிசியே கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த அரிசியோட டேஸ்ட்டு ப்ளஸ் கிழங்கோட டேஸ்ட்டு 2மே சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இதுக்கு வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. அப்படியே சாப்பிட்டனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.